ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீநகருக்கு பக்கத்தில் இருக்கிற குல்மார்க் சோன்மார்க்கை பற்றி. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நான் ஸ்ரீநகர் அதோட பக்கத்தில் இருக்கிற இடத்த பற்றி நான் சொல்லியிருந்தேன் என்னோடய சேனலில். நீங்கள் பார்க்கலன்னா இப்போ அந்த சேனலில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் மற்ற வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இப்போ நான் குல்மார்க்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். குல்மார்க் ஸ்ரீநகர்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் பை ரோடு யூ கேன் கோ. பஸ்ஸில் போகலாம், மோட்டர் சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். நான் என்னோடய டூர் வரவங்களுக்கு நான் டீலக்ஸ் பஸ்ஸில் நான் அழைச்சிட்டு போவேன் எல்லாரையும். குல்மார்க்கு போயிட்டிங்கனாக்க அங்கே இந்தியாவில் நம்ம முதல்ல ஆரம்பித்த கோல்ஃப் கோர்ஸ் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குல்மார்க் ஒரு முக்கியமான இடம் என்னன்னாக்கா சினிமா ஷூட்டிங்கு ரொம்ப ஃபெமிலியர் பிளேஸ். அது குல்மார்க் கண்டோலான்னு ஒன்று இருக்குது. அது கேபிள் கார் ஃபெசிலிட்டி. அது கிரவுண்ட் லெவல்லேருந்து மொத்தம் 12,000 அடி ஒசரம் வரலையும் அது மேலே போட்டிருக்காங்க. நார்மலாக கேபிள் காரெல்லாம் கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். அது கொஞ்சம் மலை மேலே போகிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2 ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ் கங்டூர்னு பேர் அந்த பேஜுக்கு. அது 8,500 ஃபீட்டு மேலே இருக்குது. அதோட சார்ஜ் 700 சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க. ரெண்டாவது கங்டூர்லேருந்து அப்பராத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அது 12,000 அடி ஒசரம். அதுக்கு மொத்தம் 900 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆவரேஜாக. ஒரு கேபிள் காரில் 6 பேர் போகலாம். சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட போகும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்கும். முதல் ஸ்டேஜ்லேருந்து 2வது ஸ்டேஜ் போகும்போது ரொம்ப ஸ்டீப்பாக போகிறதுனால உங்களுக்கே அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி பண்ணியிருக்கான்னு. நீங்கள் முதல் ஸ்டேஜில் குழந்தைகளோட நல்லா விளையாட முடியும். எல்லோரும் நிறையா ஸ்கேட்டிங்கு, ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் இருக்குது. 2வது ஸ்டேஜில் ஃபுல்லாக ஐஸு, எங்கே பார்த்தாலும் ஐஸ் தான். ஐஸில் விளையாட்டு, ஸ்கேட்டிங் பண்ணுறது, ஸ்கையிங் பண்ணுறது, அந்த 2 வீலரில் போகிறது எல்லாம் இருக்கும் அங்கே. அதை பார்த்துட்டு கீழே வந்துடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் அது காலம்பரை 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் ஓப்பனில் இருக்கும். இதுக்கு அடுத்தது நான் உங்களை எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறது சோன்மார்க். சோன்மார்க் குல்மார்க்லேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இட் டேக்ஸ் அரௌண்ட் 4 hours பை ரோடு. நீங்கள் சோன்மார்க் 0 பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் அங்கே மெயினான இடம். அங்கே நிறையா டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க எப்போதுமே. அங்கே வெதர் எப்போதுமே மாறிட்டே இருக்கும். ஒரு டைம் பார்த்தா மழை, ஸ்னோஃபால் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு அம்பர்லா வச்சுக்கிறது சௌரியம், உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி. அப்புறம் ஸ்டே ஃபெசிலிட்டி வந்தீங்கன்னாக்க கம்ஃபர்டபுள் ஸ்டேக்கு அங்கே எல்லாமே இருக்குது. லாட்ஜஸ் இருக்குது, டென்ட் ஹவுஸ் இருக்குது. நான் அழைச்சிட்டு போனேன்னா டென்ட் ஹவுஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது நல்ல பெட்டிங்கு, ஹீட்டிங் ஃபெசிலிட்டி, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி, வெஸ்டர்ன் டாய்லெட், நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டு இந்த வசதியோடு இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்காது. தங்குற இடத்துக்கு பக்கத்தில் ரிவர் போகும் நிறைய இடத்துல. அந்த ரிவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வாட்ரு. எப்போதுமே அது 5 டிகிரிக்கு மேலே 10 டிகிரிக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை எழுதுங்க. நான் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோடய இமெயில் அட்ரஸுக்கோ ஃபோன் நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த வர வருஷம் டூர் ஆர்கனைஸை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியும் என்னால். இப்போ நான் அடுத்தது லே லடாக் பற்றி உங்களுக்கு நான் சொல்லுவேன். லே போகலாம், கர்துங்களா பாஸ் போகலாம், பாங்காங் லேக்கை நான் அழைச்சிட்டு போவேன். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் உங்கள்கிட்ட. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் சௌரியமாக இருக்கும். தேங்க்யூ.